ஒரு பக்கம் வந்து இந்தியன் 3, இன்னொரு பக்கம் விடாமுயற்சி, அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. விடாமுயற்சி இப்போ வருவதற்கான சூழல் இல்லை. என்ன பண்ணுது, ஒரு மாதம் கழித்து கூட வருமானா அதற்கு கூட வந்து சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த பேரமௌண்ட் பிரச்சனை இன்னமும் சால்வ் ஆகலை. இன்னொன்று அதை தாண்டி இங்கே நிறைய பிரச்சனைகள் லைக்காவுக்கு இருக்குது. எல்லாமே ஒரு படத்தில் கொண்டு வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது யார் கை கொடுத்து எப்படி அதை வெளியில் கொண்டு வர போகிறாங்கன்னு. நேற்று ஒரு ஃபோட்டோ வெளியானது, ஒரு யூடியூபர் ஒருவருடன் ஃபோட்டோ வெளியிட்டிருந்தார். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் ஒல்லியாகி அஜித்துக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்களும் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ? நான் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப எப்படி விஷாலை பார்த்தோன்னே திடீர்னு ஒரு ஷாக்கான இவர் என்னங்க இப்படி இழைச்சிட்டாரு இவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் ரொம்ப ஒரு உடம்பு இழைக்க முகத்திலே ஒரு சோர்வு வந்து. ஆமாம், அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மன்மதனாக இருந்தாலும் அது வந்துடும். அஜித் முகத்திலே இந்த சோர்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் அவர் துருவ நட்சத்திரம் படத்தோட அப்டேட் வந்து மதகஜராஜாவே வந்துருச்சு. துருவ நட்சத்திரம் எப்போ வரப்போகுது அப்படிலாம் வந்து விக்ரம் ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது கௌதம் மேனன் வந்து எப்போ தயாரிப்பில் இறங்கினாரோ அப்போவே ஒரு நல்ல படைப்பாளிங்கிற இடத்துலேருந்து அவர் இறங்கிட்டார். எப்போவுமே மைண்டை ஃப்ரீயாக வச்சுருக்கணுங்க. அந்த மைண்டு ஃப்ரீயாக இல்லைன்னு வச்சிங்களேன், எந்த ஒர்க்கையுமே நீங்கள் நல்லா பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் போய் ஒரு நல்ல படைப்பாளி போய் மாட்டிக்கிட்டார். அதுதான் இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பட் ஜோஷுவா பண்ணது வந்து கிட்டத்தட்ட இதுக்காக தான். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்தியன் 3 அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே கேட்டதாகவும், அதனால தான் படம் வந்து தொய்வில் இருக்குதுன்னு ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? என்ன நிலமையில சார்? அவருக்கு என்னென்னா ஒரு 30 கோடி ரூபா அவருக்கு சம்பள பாக்கி இருக்குது. ஓகே, சங்கருக்கு இந்தியன் 2 and 3 பொறுத்தளவுக்கு ஒரு 30 கோடி ரூபா அவங்க தர வேண்டியது இருக்குது. அதை கேட்குறாரு. அதை தாண்டி இன்னொரு 30 கோடி ரூபா படத்துக்கு செலவு பண்ணணும்னு சொல்கிறாரு. ஓகே, இன்னொரு 30 நாள் ஷூட்டிங் இருக்குது, இன்னொரு 30 கோடி ரூபா செலவு பண்ணாதான். 60 கோடின்னு கேட்டது வந்து அவரோட சம்பளத்துக்கு போக 30 கோடி தான் செலவு படத்துக்கு கேட்குறாங்க. ஆமாம், 60 கோடின்னு எல்லாத்துலேயும் போடுறாங்க. 60 கோடி பட்ஜெட் ஆகும். 30 + 30. ஓகே, அதுதான் அவர் கேட்குறாரு. பட் இன்னைக்கு லைக்காக இருக்கிற சூழலில் அவங்களால பண்ண முடியல. இன்னொன்று, இந்த படமே வந்து ஈகோவின் காரணமாக தான் தள்ளி போச்சு. ஆக்சுவலாக என்றைக்கோ முடிஞ்சிருக்க வேண்டிய இந்தியன் 2 சங்கருக்கும் லைக்காவுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு, சங்கருக்கும் கமலுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு, கமலுக்கும் லைக்காவுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு, இப்படி எல்லாமே சேர்ந்து தான் அப்படியே அந்த படத்தை போட்டாங்க. ஒருவேளை எல்லாருமே அன்னைக்கு மனம் விட்டு பேசி இல்லைங்க இவ்வளோ தாமதமாகி போச்சுன்னு சொல்லியிருந்தா 3 மாதத்தில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அவங்க எடுத்துருக்கலாம். அந்த படம் இன்னும் முன்னாடி வந்திருந்ததுன்னா ஒருவேளை அன்றைய ரச்சனைக்கு அந்த படம் ஓடி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வேற ஒரு புதிய எண்ணத்தோடு பல இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஸோ இவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ காலத்தோடு ஒரு விஷயம் செஞ்சுருந்தா இவ்வளோ பெரிய கஷ்டம் லைக்காவுக்கு இருந்திருக்காது. ஆனாலும் லைக்காவினுடைய இன்றைய நிலைமையை கருத்தில் கொண்டுட்டு எனக்கு வந்து 30 கோடி வேணாங்க, அதில் ஏதாவது குறைச்சி ஒரு 10 கோடி கொடுங்க, இந்த படத்தையும் 30 நாள் ஷூட்டிங்கிறத நான் ரொம்ப கம்மி பண்ணி ஒரு 10 நாளில் எடுத்து கொடுத்துட்றேன்னு என்னத்தையாவது பண்ணி சங்கர் அதை முடிச்சு கொடுக்குறது தான் சரி. ஒன்றுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் வந்து எலும்பு நரம்புலாம் பிடுங்குனீங்கன்னா அது என்ன ஆகும்? ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது சூழல். கேம் சேஞ்சருக்காக வந்து சம்பளத்தை குறைச்சேன்லாம் செய்தி கேள்விப்படுறோம். இந்த படத்துக்காக ஆனால் குறைக்கல சம்பளத்தை சங்கர் அவர்கள். குறைக்கணும். பட்டு அவர் ஒரு படம் ஓடலைங்கிறது அவருக்கே தெரியுது. இந்தியன் 2 வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு அவருக்கே தெரியுது. அப்போ ஓரளவுக்கு அவர் இறங்கி வர்றது தானே சரியா இருக்கும். ஒரு பக்கம் வந்து இந்தியன் 3, இன்னொரு பக்கம் விடாமுயற்சி, அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. படம் வந்து வெளியாக இருந்ததுன்னா 10 நாளில் கலெக்ஷன் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ UBA சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு நீங்களும் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ என்ன நிலமையில் இருக்குது சார்? பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சா இவங்களோட? இல்லைங்க, இப்போ விடாமுயற்சி இப்போ வருவதற்கான சூழல் இல்லை. என்ன பண்ணுது, ஒரு மாதம் கழித்து கூட வருமானா அதற்கு கூட வந்து சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த பேரமௌண்ட் பிரச்சனை இன்னமும் சால்வ் ஆகலை. இன்னொன்று, அதை தாண்டி இங்கே நிறைய பிரச்சனைகள் லைக்காவுக்கு இருக்குது. இது எல்லாமே ஒரு படத்தில் கொண்டு வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது யார் கை கொடுத்து எப்படி அதை வெளியில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அதான் அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கிறதுனால அதை பற்றிய எந்த முடிவுக்கும் யாரும் வர முடியாமல் இருக்குது. ஏப்ரலில் படம் வெளியே வந்துருமா? விடாமுயற்சி வாய்ப்பு இருக்கா? பிரச்சனை சுமூகமாக தெரியல. அதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி வந்து ஒரு மரண அடித்து ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்க, விடாமுயற்சியுடைய வேல்யூ இன்னும் ஜாஸ்தியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கதவுகள் திறக்கும். முதல்ல குட் பேட் அக்லி வர்றது அஜித்துக்கும் நல்லது, லைக்காவுக்கும் நல்லது.
ஸோ அதே போல் சமீபத்தில் ஒரு பாட்டு வந்து ஸ்வஸ்திகா, அந்த பாட்டில் வந்து அஜித்தோட கெட்டப்லாம் எல்லாருமே பாராட்டினாங்க, பழைய அஜித்தை பார்த்துருன்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று ஒரு ஃபோட்டோ வெளியானது, ஒரு யூடியூபர் ஒருவருடன் ஃபோட்டோ வெளியிட்டிருந்தார். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் ஒல்லியாகி அஜித்துக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்களும் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ? நான் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப எப்படி விஷாலை பார்த்தோன்னே திடீர்னு ஒரு ஷாக்கானமோ, இவர் என்னங்க இப்படி இழைச்சிட்டாரு இவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் ரொம்ப ஒரு உடம்பு இழைக்க முகத்திலேயே ஒரு சோர்வு வந்து. ஆமாம், அது யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மன்மதனாக இருந்தாலும் அது வந்துடும். அஜித் முகத்திலே இந்த சோர்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் அவர் வந்து இந்த கார் ரேஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உடம்பு வெயிட் இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்காக தான் அவர் உடம்பை குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. துருவ நட்சத்திரம் படத்தோட அப்டேட் வந்து மதகஜராஜாவே வந்துருச்சு. துருவ நட்சத்திரம் எப்போ வரப்போகுது அப்படிலாம் வந்து விக்ரம் ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அது பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கா படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க? மதகஜராஜாவை வந்து விநியோகஸ்தர்கள் கடன்காரர்கள் அணுகுன விதம் வேற. ஏன்னா அந்த தயாரிப்பாளர் சூசைட் பண்ணிக்கிட்டார். ஸோ இப்போ அவர் இல்லாத ஒரு சூழலில் அந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணும் போது அப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், ரெட் ஜெயின் மாதிரி ஒரு நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணுது, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், என்ன கலெக்ஷன் வருதோ அதை யார் யார் கடன் யார் யார் கொடுக்கணுமோ அதை நீங்கள் பிரித்து செட்டில் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் அந்த படத்தை நம்ம அணுகிறதும் இந்த படத்தை அணுகிறதும் வேறு. துருவ நட்சத்திரம்ங்கிறது டோட்டலாகவே வேறு. ஆனாலும் கௌதமேனன் வந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். பல முறை இங்கே மீட்டிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவரே டயர்ட் ஆகிட்டார். ஏன்னா பல சங்கங்கள் வந்து கௌதமேனனுக்கு துணையாக இருந்துச்சு. எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வந்துடுவோம், வட்டியே வேண்டாம், யாரெல்லாம் இந்த படத்து சார்பாக ஃபைனான்ஸ் பண்ணிங்களா யாருமே வட்டி போடாதீங்க, அசலை மட்டும் வாங்கிங்க அப்படின்லாம் பேசி என்னென்னோ பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்த பிறகும் அடுத்த ஸ்டெப்பு அது நகரவே இல்லை. விக்ரமும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணார். ஆக்சுவலாக நான் இன்னொரு படம் கௌதமேனனுக்கு பண்ணித்தரேன்னு அவர் ஒரு லெட்டர் பேனில் எழுதி இதை வேணால் நீங்கள் யார்கிட்டயே காமிச்சு பணத்தை வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கும் ஒன்றும் நடக்கலை. யார் சார் தயாரிப்பாளர் அதுக்கு? துருவ நட்சத்திரம் இவரே கௌதமேனனே தயார். கௌதமேனன். அதனால தான் வந்து அந்த ஜோசுவா படத்தை எடுத்தாரோ அவரு? வேல்ஸ், ஏன்னா அவர் வந்து அந்த ஹீரோ வச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால தான் இந்த கடன் பிரச்சனைக்காக தான் எடுத்தார். அவருக்கு நிறைய கடன் ஆகி போச்சு. இந்த படம் மட்டும் இல்லை, நடுவில் அவர் பண்ண சில சொந்த படங்கள் எல்லாமா சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. அப்போ என்னென்னா சில படங்களில் நடித்து வர்ற காசு, சில படங்களை வந்து இயக்கி வர்ற காசு, ஸோ அப்படி இறங்கிட்டார் அவர். அதாவது கௌதமேனன் வந்து எப்போ தயாரிப்பில் இறங்கினாரோ அப்போவே ஒரு நல்ல படைப்பாளிங்கிற இடத்துலேருந்து அவர் இறங்கிட்டார். எப்போவுமே மைண்டை ஃப்ரீயாக வச்சுருக்கணுங்க. அந்த மைண்டு ஃப்ரீயாக இல்லைன்னு வச்சிங்களேன், எந்த ஒர்க்கையுமே நீங்கள் நல்லா பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் போய் ஒரு நல்ல படைப்பாளி போய் மாட்டிக்கிட்டார். அதுதான் இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பட் ஜோஷுவா பண்ணது வந்து கிட்டத்தட்ட இதுக்காக தான். கௌதமேனன் மாதிரி தான் அட்லியும் மாட்டிக்கிட்டாரோ? ஏன்னா வந்து தெரியோட ரீமேக் வந்து மிகப்பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதுவுமே செலவாயிருக்கும். பட் இவங்க சொல்கிற மாதிரி 130 கோடியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே. தெரி படத்தோட ரீமேக் தானே, அதுக்கு எதுக்கு அவ்வளவு சம்பளம்? ஸோ அதனால் அதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. லாஸ் தான், பட் அதை அவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். ஓகே, மீண்டும் வரவருக்கு லாஸ் தான். நிச்சயமாக வருவார். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல அப்டேட்டுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். முக்கிய நன்றி.